வைரலா போயிட்டு இருக்கிற டிஃபன் பாக்ஸ் சீஸ் கேக் எப்படி பண்றதுங்கிறத இந்த வீடியோல பாத்துடலாமா? ரீல கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஃபன் பாக்ஸ் டோட்டலா காலி ஆகுற அளவுக்கு டேஸ்ட் அல்ட்டியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் வந்து பாலை தரைய வச்சு பன்னீரா எடுத்துக்கிறேன். இந்த பன்னீரை 2 தடவை வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதோடைய பேஸ் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஹார்ட்ஸ் தான். லிட்டில் ஹார்ட்ஸை பவுடர் பண்ணி உருக்குன வெண்ணெய் சேர்த்து நல்லா வந்து அதை ப்ரெஸ் பண்ணி ஒரு பேஸா இதை ஆக்கி வச்சுக்கலாம். இதை அப்படியே 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ க்ரீம் பேஸ்க்கு வந்து நம்ம பன்னீர் கூடவே வந்து க்ரீம், வெனிலா எசன்ஸ், ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணி இந்த க்ரீமை எடுத்துக்கலாம். கீழே பேஸில் இந்த க்ரீமை போர் பண்ணி நான் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த பொடி பண்ண பிஸ்கட்டை மேலே கார்னிஷ்க்கு தூவி விட்டுட்டு சைடில் லிட்டில் ஹார்ட்ஸ் வச்சு இதை கார்னிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் டிஃபன் பாக்ஸே காலி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்காக 2 ஹவர்ஸ்லேயே நான் எடுத்துட்டேன். 4 to 5 ஹவர்ஸ் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க.